ஆதி பாரதி சீரியலில் இன்றைக்கி ஒரு சூப்பரான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம். ஆண்டாள் வீட்டில் வந்து பாரதி இருக்கிறத வந்து கரெக்டாக ஆதியோட மனசு வந்து சொல்லிடுச்சு. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கேன், லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் வந்து ஆண்டாளை வந்து பாரதி வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், என்ன இவ்வளோ சந்தோஷமாக இருக்க அப்படின்னா, உனக்கு மாப்பிள்ளையை பிடிச்சிருக்கா அப்படின்னா, பின்ன பிடிக்கலையா, என் கணவர் வந்து எவ்வளோ அழகாக இருக்கார், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு பாரதி கிட்ட வந்து சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து அழகரும் ஆதியும் வந்து காரில் வந்துட்டு இருக்காங்க. ஆமாம், நான் கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்காத அப்படின்னு சொன்னோன்னே, எதுவாக இருந்தாலும் வந்து அந்த ஊருக்கு போயிட்டு பொண்ணு ஊருக்கு போயிட்டு அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரை விட்டு இறங்கு அப்படின்னோடனே, இறங்கினதுக்கு அப்புறமேட்டு கேட்குறாப்புல ஆதி, என்ன இந்த வீட்டில் வாழை மரம் தோறலாம் கட்டியிருக்க, எந்த வீடா அப்படின்னோன்னு, ஆமாம் எப்போ வரப்போகிறோம் அப்படின்னு அழைச்சிட்டு வரப்போகிறோங்கிற, இப்போ தான் அப்படின்னு சொன்னோன்னு, என்ன விளையாடுறியா அப்படின்னு அழகர்கிட்ட வந்து ஆதி கேட்குறாங்க. ராத்திரியாக இருந்தால் கூட பரவாயில்ல, யாரும் கவனிக்க மாட்டாங்க, இப்போ பகலில் பகலில் இத்தனை பேர் இருக்காங்க, அதெல்லாம் நான் யோசிக்காமையாக வந்திருப்பேன், இந்த மாஸ்க்கை போடு அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்க்கை போட்டு விட்டுறாங்க. நம்ம ஆதியும் பாரதி இருக்கிற வீட்டுக்கு வந்து தெரியாமல் இந்த பக்கம் போகிறாங்க. அந்த சமயத்தில் வந்து தமிழ் வந்து எனக்கு சாக்லேட் வேணும்னு கேட்டோன்னா, ஆண்டாளோட தங்கச்சி வந்து அழைச்சிட்டு போய் வந்து சாக்லேட் வாங்குறதுக்கு போகிறாங்க. ஆதி இந்த பக்கம் உள்ளே வீட்டுக்குள்ளே வந்து சத்தம் இல்லாமல் வராங்க. வர்றப்போ பார்த்தா ஆதி மனசு வந்து ஒருவேளை பாரதி இங்கே தான் இருக்காளோ, என்ன காட்டி கொடுக்குதே வாசு வேற சொல்கிறாப்புல இங்கே தான் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு வந்து மாஸ்க் எடுத்துகிட்டு, ஒருவேளை பாரதி இங்கே தான் இருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னோன்னு, எப்பா சாமி உன்னோட கதையெல்லாம் வந்து அப்புறம் பேசிக்க, என் தம்பி வாழ்க்கடா, தயவு செஞ்சு நம்ம என்ன நிலமையில் இருக்கோன்னு தெரிஞ்சுக்க, முதல்ல தலையை முகத்தை மூடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மூடிட்டு இந்த பக்கமாக போகிறாங்க. உள்ளே போகிறப்போ வந்து சத்தம் இல்லாமல் வந்து போய் கரெக்டாக வந்து பொண்ணை வந்து அழைச்சிட்டு இந்த பக்கமாக பின்பக்கமாக வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் பாரதி வந்து கரெக்டாக உள்ளே போய் பார்க்குறாங்க. பார்த்தா டீ கேட்டால் கொடுக்கலான்னு போனால் ஆளை காணுமே அப்படின்னு சொல்கிறப்ப காரில் ஏற்றிட்டு வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறமேட்டுக்கு வந்து சும்மா நைன்னு கத்தாத அப்படின்னு அழகர் வந்து பேசிகிட்டு இருக்காப்புல. நான் தான் சொல்கிறேன்ல, எப்படி உனக்கு வந்து மனசு வருது, என் தம்பியை வந்து நீ காதலிச்சிட்டு நீ மாட்டுக்கு வந்து இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்க போகிற, இதெல்லாம் ரொம்ப தப்பு இல்லை அப்படிங்க பதில் பேசலான்னு பார்க்குறாங்க. ஆனால் கரெக்டாக வந்து பேசவே முடிய மாட்டேங்குது. ஏன்னா வந்து அவங்க ஊங்கிறாங்க. நீ ஒன்றும் பேச வேணாம், தயவு செஞ்சு கொஞ்சம் நேரம் அமைதியாக இரு, எதுவாக இருந்தாலும் எங்கள் வீட்டில் வந்து ஒத்துக்க மாட்டாங்க தான் முதல்ல உன்னை வந்து மருமகளாக, ஆனாலும் நான் வந்து பேசி என் தம்பி கூட உன்னை சந்தோஷமாக வாழ வைக்க வேண்டியது என்னோடய பொறுப்பு, நீ ஒன்றும் கவலைப்படாத, கொஞ்ச நாள் போனால் வந்து எல்லாமே சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆதிக்கிட்ட வந்து அந்த டேஷ்போர்ட்லேருந்து எடு அப்படின்னு சொல்கிறப்ப, எனக்கு என்னமோ வந்து பாரதி அங்கே இருப்பாளோ, நான் சொல்கிறத முதல்ல கேளு அப்படின்னு பாரதி பேரை சொல்லலான்னு நினைக்கிறாங்க. வேண்டாம், மனசுக்குள்ளேயே ஆதி வந்து இப்போ சொன்னால் வந்து சரியாக வராது அப்படின்னு கொஞ்சம் நேரம் பேசாமல் இருப்போம் அப்படின்னு சொல்லி அமைதியாக இருக்காங்க. இந்த பக்கம் வந்து ஐயர்கிட்ட வந்து கோவிலில் வந்து எல்லாமே வந்து தாலி கட்டுறதுக்கு தேவையான எல்லாமே ரெடி பண்ணி வச்சோன்னே, கரெக்டாக காரை விட்டு இறங்கினோன்னே வந்து முகத்தை வந்து மறைச்சிட்டு தம்பியை கொஞ்சம் டென்ஷன் பண்ணுவோம் அப்படின்னு அழகர் வந்து சொன்னாப்புல. சொன்னோன்னா ஆதியும் அழகரும் வந்து ஆண்டாளை அழைச்சிட்டு அப்படியே உள்ளே வராங்க. வந்ததுக்கப்புறமேட்டுக்கு, ஏன் முகத்தை மூடி வச்சுருக்கேன் அப்படின்னா, கொஞ்சம் நேரம் பொறுமையாக இரு, தாலியை கட்டு, அதுக்கப்புறமேட்டுக்கு எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. அண்ணா பரவாயில்லண்ணா, முகத்தை பார்க்கணும் இல்லை அப்படின்னு சொல்கிறப்ப, இப்போ கொஞ்சம் நேரம் பொறு அப்படின்னு சொல்லிட்டு அச்சுகள்லாம் போட்டு மந்திரம் தாலியெல்லாம் எடுத்துகிட்டு தாலி கட்டுறப்ப, ஆனால் தாலி கட்டுறதுக்கு முன்னாடியாவது முகத்தை பார்க்கணும்ல அப்படின்னு சொன்னாலும், சரி ஆசைப்பட்றான் பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்தப்ப தான், அண்ணா இவங்க யார், நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொன்னோன்னா, இவங்களுக்கு வந்து அழகருக்கும் ஆதிக்கும் வந்து தூக்கி வாரி போடுது. என்னடா சொல்கிற அப்படின்னோடனே, உன் ஃப்ரெண்டு தானே சொன்னான் ஆண்டாள்னு, சொன்னது என்னமோ உண்மை தான், இது வேறு ஊர், அது கொட்டாம்பட்டி ஊர் அப்படின்னு சொன்னோன்னே, அச்சோ நம்ம ஊர் மாதிரி வந்து பொண்ணை அழைச்சிட்டு வந்துட்டோமே ஒரே பேரில் அப்படின்னோடனே, இவங்களுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் முடிக்கிறாங்க. இந்த பக்கம் வந்து ஆண்டாள் செம்ம கோவத்தில் வந்து அவங்கள பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். அதே சமயத்தில் இந்த பக்கம் வந்து பாரதி வந்து பொண்ணை காணும் அப்படின்னு சொன்னோன்னே தேடிக்கிட்டு இருக்காங்க. பொண்ணு வீட்டில் வந்து அப்பா அம்மா கிட்ட எல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்கப்போ, ஒருவேளை எங்கேயாவது போயிருப்பாளோ, தோட்டத்து பக்கம் ஏதாவது பிரச்சனையாக இருக்குமோ அப்படிங்கிறப்ப, அதெல்லாம் ஒன்றும் இருக்காது, முதல்ல வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறப்ப எல்லோரும் வந்துடுறாங்க. சபையில் வந்து கண்ணா பண்ணான்னு வந்து கேட்குறாங்க, பொண்ணு எங்கே போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறப்ப வந்து அப்போ தான் வந்து சொல்கிறாங்க, எனக்கு என்னமோ இந்த பொண்ணு மேலே தான் சந்தேகமாக இருக்குது, இவ தான் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட வந்து ஆண்டாள்கிட்ட வந்து பேசிக்கிட்டே இருந்தா, குசு குசுன்னு ஏதோ ரகசியம் பேசியிருக்கா, இவ தான் எங்கேயோ அனுப்பி விட்ருப்பாளோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு பாரதியை பார்த்து தப்பாக பேசணுன்னா, அதெல்லாம் நான் ஒன்றும் பேசலை, அவளுக்கு வந்து மாப்பிள்ளையை வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறப்ப, அப்புறம் ஏன் எங்கே போனால் இந்த நேரத்தில் அப்படின்னு இப்போ புடவை கூட வாங்காமல் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. உடனே வந்து அங்கே வந்து பக்கத்து ஊருக்காரங்க வந்து சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி கோவிலில் 4-5 பேர் கூட வந்து மணக்கோலத்தில் பார்த்தேன், தாலி கூட கட்டியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே, என்ன சொல்கிறீங்க, அப்படிலாம் என் பொண்ணு இருக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்னு வந்து ஆண்டாளோட அப்பா வந்து சொல்கிறாங்க. நீங்கள் யாரோ ஏதோ தப்பாக நடந்திருக்கு, தப்பாக புரிஞ்சுக்கிட்டு பேசுகிறீங்க,
அப்படின்னோன்னா, இல்லை இந்த இனிமேலாம் இந்த சம்மந்தம் வேண்டாம், இந்த பொண்ணு வந்து நேரம் பாரு, நல்ல வேளை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு பாரதியை காமிச்சு கண்ணா பின்னான்னு சத்தம் போட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இந்த பக்கம் வந்து என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் வந்து ஆதியும் சரி இந்த அழகரும் முழிச்சிட்டு இருக்காங்க. அதோட இந்த எபிசோடை வந்து சூப்பராக முடிச்சிருக்கு.